ஹலோ விவர்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய ஜோதிட கணிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கன்னிராசி நேயர்களுக்கான பலன்களை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். வரக்கூடிய இந்த ஜூலை 14ஆம் தேதி என்று வந்து பார்த்தீங்கன்னா அமாவாசையானது நிகழ்கிறது. இந்த அமாவாசை தினத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சில முக்கிய கிரக மாற்றங்களினுடைய பயிற்சியானது ஏற்படுதுங்க. ஸோ இதனுடைய தாக்கங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்காரர்களுக்கு எப்படிலாம் இருக்க போகுது, வரப்போகக்கூடிய நாட்களானது வந்து பார்த்தீங்கன்னா கன்னிராசி நேயர்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு, இந்த நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா இவர்கள் எந்த விஷயத்திலும் வந்து பார்த்திங்கன்னா கவனமாக இருக்க வேண்டும், இவர்களுக்கு ஏதாவது புதுவிதமான பிரச்சனைகளானது இந்த காலகட்டத்தில் உருவாகுமா, இல்லை வேறு ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனைகளானது ஏற்படுமா, இவர்களுடைய குடும்ப சூழ்நிலைகளானது எப்படி இருக்க போகின்றது அப்படிங்கிறது குறித்து தான் இந்த பதிவில் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை கன்னிராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படி கூட இருக்க அந்த பெல் ஐக்கானையும் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். கன்னிராசி நேயர்களே, இந்த காலகட்டத்தில் அதாவது வரக்கூடிய ஜூலை 14ஆம் தேதி என்று வந்து பார்த்திங்கன்னா அமாவாசை தினத்தில் சில முக்கிய கிரக மாற்றங்களினுடைய பயிற்சிகள் ஏற்பட்டு இருப்பது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஏன்னா இந்த அமாவாசை தினங்களில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் அந்த ஒரு விஷயங்கள் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா படிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நாளில் வந்து பார்த்திங்கன்னா கிரக மாற்றங்கள் ஏற்பட்டு இருப்பது நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா என்ன விஷயங்களானது நடக்க போகுது அப்படிங்கிறது குறித்து எல்லா விஷயங்களும் வந்து பார்த்திங்கன்னா அதில் அடங்கியிருக்கு இல்லையா. ஸோ அதனால் நம்மளுடைய வாழ்க்கையிலே வந்து பார்த்திங்கன்னா இந்த கணிப்புகள் அப்படியே படிக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ இந்த அமாவாசை தினங்களில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பித்ருக்களினுடைய சீராத்தங்கள் செய்வது, பித்ருக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிண்டம் வைப்பது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து செய்வோம் இல்லையா. அவர்களை நினைத்து விரதங்களை இருந்து இந்த மாதிரி கடமைகள் அவர்களுக்கு செய்யும் பொழுது நமக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய கர்ம வினைகளும் ஜென்ம பாவங்களும் ஆனது வந்து தீரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நாளில் நம்ம வந்து புண்ணியத்தை வந்து தெளிவிக்க கூடிய நாட்களில் தான் இந்த கிரக மாற்றங்களினுடைய பயிற்சிகளானது ஏற்பட்டிருக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் என்ன விஷயங்களானது நமக்கு நடக்க இருக்குன்றதை வந்து பார்த்திங்கன்னா அந்த கிரகங்கள் சொல்லுதோ அதன்படி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் அனைத்து விஷயங்களும் நடக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். நம்மளுடைய முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை இந்த அமாவாசை தினங்களில் வந்து பார்த்திங்கன்னா தவறாமல் அனைவருமே ஒவ்வொரு வீட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை வந்து பார்த்திங்கன்னா செய்திடணும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அந்த கடமைகளை செய்வது மட்டும் இல்லாமல் ஒரு சிலர் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சவங்க நம்ம வந்து குலதெய்வ வழிபாடுகளையும் மாலை நேரத்தில் வந்து செய்வோம். காலையில் நம்மளுடைய பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்வோம், மாலை நேரத்தில் நம்மளுடைய குலதெய்வத்தை வணங்குவோம். ஸோ அவர்களுடைய அருளும் நமக்கு இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட எல்லா விஷயங்களையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த அமாவாசை தினத்தில் செய்யும் பொழுது நமக்கு ஒரு மன நிம்மதிகளானது ஏற்படும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கன்னிராசிக்காரர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் கிரக மாற்றங்கள் ஏற்பட்டு இருப்பதனால அவர்களுக்கு என்ன பலன்களானது கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய முயற்சிகளானது வெற்றி பெறக்கூடியதாக இருக்குங்க. அதே போல் எதையுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆராய்ந்து முடிவுகளை எடுப்பது ரொம்ப நல்லது அப்படின்னு தான் சொல்லணும். வேகத்தை குறைத்து விவேகமுடன் வந்து பார்த்திங்கன்னா செயல்படுவது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தலாம். அதே போல் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியுமே கவனத்துடன் வைப்பது ரொம்ப சிறந்தது. பண வரவுகளானது வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகுங்க. பெரியோர்களிடம் பகைமை பாராட்டுவதை கொஞ்சம் தவிர்த்து கொள்வது நல்லது. தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றங்களானது உங்களுக்கு கிடைக்கும். பழைய பாக்கிகள் வசூலாவதில் கொஞ்சம் தாமதங்களானது ஏற்பட்டாலுமே அது வந்து சேர்வதில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு தடைகளானது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்காது. அதாவது பழைய பாக்கிகள் வசூலாவதில் தாமதங்கள் ஏற்பட்டு வந்தாலும் அது வந்து சேர்வதில் எந்த ஒரு தடைகளும் உங்களுக்கு இருக்காது அப்படிங்கிறத சொல்லப்படுது. ஸோ இந்த நிலைகள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்போதுமே உருவாகாதுங்க. இந்த காலகட்டத்தில் இந்த நேரத்திலேயே கடைசியில் கூட உங்களுக்கு அந்த ஒரு விஷயங்கள் நடந்துடும். அதே போல் எந்த ஒரு வேலையுமே அதிக முயற்சிகளை செய்து நீங்கள் முடிக்க வேண்டியதாக இருக்கும். இப்போ சின்னதாக ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு வேலை செய்கிறீங்க அப்படின்னா அந்த வேலையை வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு நீங்கள் எஃபோர்ட் எடுத்து செய்கிறீங்களோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அது கூடிய சீக்கிரம் அந்த வேலையை முடிக்க முடியும். அது உங்களுக்கு சக்ஸஸாகவும் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதாவது வெற்றிகரமாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு கத்தி நீங்கள் செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கத்தியை வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு நீங்கள் வேகத்தோடு நீங்கள் செய்கிறீங்களோ அப்போ தான் அந்த கத்தியானது உங்களுக்கு முழுமையாக வந்து உருவாக்க முடியும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நீங்கள் இருக்கீங்க. ஸோ உங்களுடைய முயற்சிகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சோர்ந்துடக்கூடாது எந்த ஒரு விஷயத்துக்கும். உத்தியோகத்தில்
இருப்பவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிகவும் கவனமுடன் பணியாற்றுவது நல்லது அப்படின்னு தான் சொல்லணும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய கவனத்தோடு வந்து பார்த்திங்கன்னா வேலைகளை வந்து செய்வது சிறந்தது. கொஞ்சம் கவன சிதறல்கள் ஏற்பட்டாலுமே அந்த வேலைகள் வந்து பார்த்திங்கன்னா சரியாக முடிவடையாது. கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா பிழைகள் வந்து ஏற்படும், அது அப்படியே வந்து ஸ்டாப் ஆகிடும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப கவனமுடன் வந்து வேலைகளை செய்வது சிறந்ததுங்க. புதிய வேலை செய்யக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கிடைப்பதில் தாமதங்கள் ஏற்படுத்தும். அதேபோல் கொடுத்த வேலைகளை நேரத்தில் செய்வது உகந்தது அப்படின்னு வந்து சொல்லலாங்க. உங்களுடைய குடும்பத்தில் சுமூகமான ஒரு சூழ்நிலைகளானது இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிரச்சனைகளானது குறையுங்க. குழந்தைகளினுடைய எதிர்கால நலனில் அக்கறையும் காட்டுவீர்கள். விருந்தினர்களுடைய வருகையானது உங்களுக்கு இருக்கும். பெண்களுக்கு எந்த ஒரு முடிவுமே எடுக்கும்போது ஒரு முறைக்கு பல முறை யோசிப்பது நல்லதுங்க. மற்றவர்களிடம் பகைமை பாராட்டுவதை தவிர்ப்பது நல்லது அப்படின்னே வந்து சொல்லலாம். அரசியல் துறையினருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது பொறுப்புகளானது அதிகரிக்கும். உற்சாகமாகவே நீங்கள் எதையும் வந்து கற்றுக்கொள்வதில் ஆர்வத்தை காட்டுவீர்கள். விருந்து கேளிக்கைகளில் பங்கு கொள்வீர்கள். அதே போல் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையானது வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து குறைய தொடங்கும். வீண் அலைச்சல்கள், வீண் பயங்களானது வந்து பார்த்திங்கன்னா குறைய ஆரம்பிக்கும். அடுத்தவர் செய்யக்கூடிய இடையூறுகளையும் உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தக்கூடிய சாமர்த்தியத்தை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பெறுவீர்கள். கலைத்துறையினர்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்பொழுது இந்த காலகட்டத்தில் கலைத்துறையினரை சார்ந்தவர்களுக்கு எடுத்த காரியத்தை வந்து பார்த்திங்கன்னா எப்படியுமே செய்து முடித்து விடுவீர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம். வீண் செலவுகளானது உங்களுக்கு உண்டாகுங்க. வேலையினுடைய காரணமாக நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் தங்கவும் நேரலாம். அதே போல் திட்டமிடுவதில் பின்னடைவுகளானது ஏற்படுங்க. உங்களுக்கு பணவரவுகள் எதிர்பார்த்தபடியே வந்து இருக்கும். பெரியோர்களினுடைய நேசங்களானது வந்து பார்த்திங்கன்னா கிடைக்குங்க. வாகன யோகங்களானது உண்டாகும். ஆன்மீக தளங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகளுமே கிடைக்குங்க. அதே போல் மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கல்வி தொடர்பான விஷயங்களில் முடிவுகள் எடுக்கும்போது தீர ஆலோசித்து செயல்படுவது ரொம்ப நல்லது. புதிய முயற்சிகளில் கொஞ்சம் உங்களுக்கு தாமதங்களானது ஏற்படலாம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கன்னிராசியில் உள்ள உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் இருந்த இறுக்கமான ஒரு சூழ்நிலைகளானது வந்து பார்த்திங்கன்னா நீங்கும். குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக வருமானங்களானது வருங்க. நீங்கள் சொன்ன சொல்லை எப்பாடுபட்டாவது வந்து பார்த்திங்கன்னா காப்பாற்றி விடுவீர்கள். ஒரு சில பணியினுடைய காரணமாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வீட்டை விட்டு வெளியில் தங்கவும் நேரிடலாம். ஸோ அந்த ஒரு சந்தர்ப்பத்தை வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள் உருவாகும். அதனை சமாளிப்பது எப்படி அப்படிங்கிற ஒரு மனக்குழப்பங்களும் உண்டாகும். இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வெளியில் தங்குறத வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீங்கள் தவிர்ப்பது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமையானது நீங்கக்கூடிய காலகட்டமாகவும் வந்து இது சொல்லப்படுது. அந்த நேரத்தில் இப்படி வெளியில் போய் தங்கும் பொழுது மேலும் சில பிரச்சனைகளை உருவாக்கலாம். ஸோ கவனங்கள் தேவை. வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவதன் மூலமாக விருந்தினர்களுடைய வருகையாலும் செலவுகளுமே உங்களுக்கு உண்டாகும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கன்னிராசியில் உள்ள அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திடீரென்று வந்து பார்த்திங்கன்னா கோபங்களானது உண்டாகலாம். நிதானமாக இருப்பது ரொம்ப நல்லது அப்படின்னு தான் சொல்லணும். புத்தி சாதுரியத்தினால எதையுமே நீங்கள் சமாளிப்பீர்கள். எந்த ஒரு விஷயத்தையுமே தள்ளி போடாமல் உடனே முடிவு காண்பது நல்லது அப்படின்னு தான் சொல்லணும். தெளிவான சிந்தனைகளானது உங்களுக்கு தோன்றுங்க. எந்த ஒரு காரியத்தையும் செய்யும் முன்பாக ஆலோசனை செய்வதில் அதில் ஈடுபட்டு வெற்றியும் காண்பீர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களானது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து ஏற்பட்டுட்டு தான் இருக்குது. அதனை நம்ம சமாளித்து கடந்து போவது தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மிகப்பெரிய ஒரு மலையாக இருக்கும். இருந்தாலும் அதனையும் வந்து பார்த்திங்கன்னா மிக ஈஸியாக நீங்கள் வந்து கடந்து வந்துடுவீங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த கன்னிராசியில் உள்ள சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இப்பொழுது இந்த காலகட்டத்தில் நிறையவே சாமர்த்தியமான உங்களது செயல்களை கண்டு மற்றவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆச்சரியப்படுவார்கள் அப்படின்னு தான் சொல்லணும். முக்கிய நபர்கள், அந்தஸ்தில் உயர்ந்தவர்களினுடைய நட்பானது கிடைக்கக்கூடும். அதனால் கௌரவங்களானது வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்குங்க. புதிய தொடர்புகள் மகிழ்ச்சியை கொடுக்கும். தொழில் வியாபாரங்கள் தொடர்பாகவே புதிய நபர்களினுடைய அறிமுகங்களானது உண்டாகும். அதனால் நன்மைகளும் வந்து ஏற்படும் அப்படின்னு தான் சொல்லணும். மேலும் நம்மளுடைய வாழ்க்கையில் எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா பின்னடையக்கூடாது, முன்னேறணும் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். இப்போ சாவு வருது அப்படின்னா அந்த சாவு கண்டு வந்து யாரும் பயப்படுறது கிடையாது. அந்த சாவு வராமல் யாருமே இப்போ தப்பு செஞ்சவங்களும் சரி தப்பு செய்யாதவங்களும் சரி இப்போ சாவு வருது அப்படின்னா நம்ம சாகக்கூடாது, மேலும் வாழணுன்ற ஒரு ஆசைகள் தான் இருக்கும் இல்லையா. அதுபோல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கஷ்டங்களை வந்து தவிர்க்கணும், நமக்கு ஒரு மன நிம்மதி ஏற்படணும் அப்படிங்கும்போது நம்ம
அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா தெய்வ வழிபாடுகள்லாம் மேற்கொள்வோம், பரிகாரங்கள்லாம் செய்வோம். அதன் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா அது அடிபட்டுட்டோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு எந்த ஒரு விஷயத்தையும் செய்வோம். ஸோ அப்படி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது இந்த மாதிரி சின்ன ஒரு பரிகாரத்தை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். மேலும் பரிகாரமாக வந்து பார்த்திங்கன்னா பகவத்கீதையை படித்து கண்ணனை வணங்கி வர உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுமே தீரும், மன நிம்மதிகளும் உண்டாகும். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.